அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு அப்லோட் பண்ண மிக முக்கியமான ஒரு அறிவிக்கை என்ன அப்படின்னா, இந்த குரூப் 2 உடைய போஸ்ட்டை மீண்டும் ஒரு முறை அவங்க ரிவைஸ் பண்ணி ஒரு ஆர்டர் விட்டுருக்காங்க. அந்த இதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6/1 மொத்தம் நமக்கு தெரியும் 2 இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது, நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது, 2 பிரிவில் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ்டு பண்ண போஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கு பார்த்திங்கன்னா 17 வேக்கன்சி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு 38 போஸ்ட்டை அவங்க ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இது ரிவைஸ் பண்ண போஸ்ட்டு. ஸோ மொத்தம் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 55 போஸ்ட்டை ரிவைஸ் பண்ணியும், நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சியில் உள்ள ஏஎஸ்ஓ, அதாவது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா 10 போஸ்ட் ஆகும். ஆடிட் இன்ஸ்பெக்டர் இந்த ஆடிட் விங் ஆஃப் இந்து ரிலிஜியஸ் அண்டு சேரிட்டபிள் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 31 போஸ்ட்டை ரிவைஸ் பண்ணி ஆர்டர் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 போஸ்ட்டும், ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இருந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டுக்கு 926 போஸ்ட்டும் ப்ளஸ் 2 ஷார்ட்ஃபால் வேக்கன்சியாகவும். அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் இன் செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 18 போஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் ரிவைஸ் பண்ணி ஆர்டர் விட்டுருக்காங்க. ஸோ மொத்தம் அவங்க இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் ரிவைஸ் பண்ண வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னா 1044. இந்த இதை கூட்டினோம்னா 1044 வேக்கன்சியை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 3% ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அவங்க ஒதுக்கி ஆணையிட்டு இருக்காங்க. இப்போ இந்த குரூப் 2 இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டோட மெயின் எக்ஸாம் ரிசல்ட் இன்னும் வராமல் இருக்குது. உங்களுக்கு தெரியும், அது ஜனவரி மாதம் வரும்னு சொல்லிட்டாங்க கன்ஃபார்மாக டிஎன்பிஎஸ்சிலே. ஸோ அப்படி உள்ள இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி மீண்டும் இந்த போஸ்ட்டை ரிவைஸ் ஏற்கனவே ஒரு முறை ரிவைஸ் பண்ணி ஒரு ஆர்டர் விட்டுருக்காங்க. நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருந்துருக்கோம் தெளிவாக. ஸோ இப்போ இன்றைக்கி அவங்க ரிவைஸ் பண்ணி ஒரு ஆர்டரை விட்டுருக்காங்க. ஸோ போஸ்டிங் ரிவைஸ் பண்ணுறாலும் நமக்கு நல்லது தான், ஏன்னா போஸ்டிங் கூடும் இல்லையா. ஸோ போஸ்டிங் எண்ணிக்கை அதிகமாக அதனால் கண்டிப்பாக ஒருத்தவங்க பலன் பெறுவாங்க. நம்ம சொல்கிறது பலமுறை சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு போஸ்ட்டு அதிகமாச்சு அப்படின்னா அது ஒருத்தருக்கு மட்டும் பலன் கிடைக்காது, ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கே அது ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் டிஎன்பிஎஸ்சி எல்லா போஸ்ட் அதாவது இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அதை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே தான் ஆகணும். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேக்கன்சி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக, ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக, ஒவ்வொரு பிரிவு வாரியாக எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு டீட்டெயில்டாக ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. நான் அதையும் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். மொத்தம் பார்த்திங்கன்னா 6151 போஸ்ட் இருக்குது. மொத்தம் வேக்கன்சி எவ்வளோன்னா 6151 வேக்கன்சி. அந்த லிஸ்ட்டு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இந்த குரூப் 2 இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டோட மொத்த வேக்கன்சி 6151 வேக்கன்சியை சீரியல் நம்பரோட டிபார்ட்மெண்ட் கோடோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இப்போ பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அதில் மொத்தம் எவ்வளவு கேரி ஃபார்வர்டு வேக்கன்சி இருக்குது, எவ்வளவு ஷார்ட் ஃபால் வேக்கன்சி இருக்குது, கரண்ட்டு வேக்கன்சி எவ்வளவு, டோட்டல் வேக்கன்சி எவ்வளவு, ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக எவ்வளவு வேக்கன்சி இருக்குது, ஜென்ரலில், உமன்ஸில், எக்ஸ் சர்வீஸ்மேனில், பிடபிள்யூடியில், உமன் பிஎஸ்டிஎம்மில், ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில், விடோ அதில் பிஎஸ்டிஎம்மில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக தெளிவாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு வேக்கன்சியோடைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குரூப் 2 உடைய இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் அவங்க தெளிவாக அறிக்கை விட்டுருக்காங்க.
மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு வேக்கன்சி அப்படின்னா டோட்டலாக 6151 வேக்கன்சி வந்து அவங்க விட்டுருக்காங்க. ஸோ இந்த 6151 வேக்கன்சியும் நம்மளுடைய குரூப் 2 இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு உண்டானது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 5151 தான் சம்திங் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க 6151 அதை வந்து அவங்க மாற்றிருக்காங்க. மாற்றி அவங்க வந்து அறிக்கையை விட்டுருக்காங்க. ஸோ இது நமக்கு நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். இந்த குரூப் 2 எக்ஸாம் கால் ஃபர் பண்ணும்போது இந்த வேக்கன்சி வந்து 5000 சம்திங் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னா ரிவைஸ் பண்ணி இப்போ 6151 வேக்கன்சியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 லிங்க்கோட பிடிஎஃப்பையும் நான் நம்ம லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு குரூப் 2 எழுதின ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். அதனால் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு அறிவிக்கையுமே நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டோடனே அதுக்குண்டான பிடிஎஃபோட நம்ம ப்ராப்பராக அப்லோட் பண்ணிடுவோம். அந்த பிடிஎஃப் லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன் லிங்க்கில். ஸோ தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.